ஹாய்! இது பர்பிள் கலர் வத்தாளங்கிழங்கு. இதை நான் எப்படி சமைச்சேன்னு பாருங்க நண்பர்களே. இது இலங்கையில வத்தாளங்கிழங்கு என்று சொல்றது. இந்தியாவில் சக்கரவள்ளி என்றாங்க. அமெரிக்காவில் ஸ்வீட் பொட்டேட்டோ. சரி, அதெல்லாம் சரி. அது இலங்கையில் இது வெள்ளையாக தான் இருக்கு உள்ளுக்கு. அமெரிக்காவில் இது வெள்ளை இருக்கு, மஞ்சள் ஒரேஞ்ச் கலர் இருக்கு. இது பர்பிள் கலர். ப்ரைஸ் ரைட்ல இது கிடக்குறதுன்னு எடுக்க பர்பிள்ல வாங்கி வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு அந்த கிழங்க வெட்டி காட்டுறேன். உள்ளுக்கு என்ன மாதிரி கலர் இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு நல்ல பர்பிளா இருக்கும். அந்த பர்பிள் கலரை பார்த்தீங்களா? இப்படி இருக்கு, நல்லா வடிவா இருக்குது. சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் அந்த கிழங்கு தோலை எல்லாம் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். இந்த கிழங்கை இப்ப பார்க்க இன்னொரு கிழங்கு இருக்குது, ராசவள்ளி கிழங்குண்டு. அதுவும் பர்பிள் கலரா தான் இருக்கும். அது உருண்டையா இருக்கும், கொஞ்சம் உருண்டையா. பர்பிள் ஜாமன்னு சொல்றது அந்த கிழங்கு. அது மாதிரி இருக்கு இப்ப பார்க்க. இப்ப நான் அடுப்புல வச்சுட்டு ஒரு கப் தண்ணி அதுக்குள்ள விடுறேன். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். பிறகு ஒரு 10 நிமிஷத்தால அதை எடுத்து மசிக்க வேணும். மசிச்சுட்டேன். நான் இப்ப மசிச்சு வச்சிருக்கிறேன். நல்ல களி மாதிரி வந்துட்டது. இப்ப அதுக்கு பிறகு நல்லா மசிச்சுட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பூவும் சீனியும் போட்டு திரும்ப ஒருக்கா சேர்த்து விட்டுட்டு சாப்பிட வேண்டியது. நான் தேங்காய் பூ போடுறேன். கொஞ்சம் சீனி போடுறேன். நிறைய ஸ்வீட் தானே, இவ்வளவு சீனி காணும். அதை இப்ப இப்படி மிக்ஸ் பண்றேன். எனக்கு இந்த அகப்பையால செய்யாட்டி ஒரு இதமா வராது. நண்பர்களை வச்சு நான் ராசவள்ளி கிழங்குல களி செய்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதை இங்க இதுல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்கு. அவ்வளவுதான், இனி சாப்பிட வேண்டியதான். ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளவு நல்லதான் உடம்புக்கு. அதிலும் பர்பிள் கலரானது இன்னும் நல்லதான். அதால எல்லாரும் வாங்கி இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.